Praise the Lord. ஒரு நிமிடம் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அவ்வார்த்தையில் உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 1:20. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதாக வேதம் குறிப்பிடுகிறது. ஆகையால் நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவ்வாக்கு தத்தத்தின்படியே உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள். எனவே நீங்கள் இனி வரும் காலங்களில் உங்களை பலவீனம் உள்ளவர்களாக, வியாதி உள்ளவர்களாக, கடன் சுமையில் வாழ்பவர்களாக, பிசாசுக்கு அடிமையானவர்களாக உங்களை நினைக்காதீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் எதிர்காலத்தை மகிழ்ச்சியோடு பாருங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். God bless you.